பரமபதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் நாம் நாச்சியார் திருமொழி 4வது திவ்ய பிரபந்தத்திலே நாச்சியார் திருமொழி அனுபவிச்சுருக்கோம். இந்த நாச்சியார் திருமொழியில் மிக அழகாக இருக்கக்கூடியதாக 6ஆம் திருமொழி வாரணமாயிரம் அதை பார்த்துட்டு இருந்தோம். அதில் 6 பாசுரங்கள். அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு கனவு தான் சுவாமி. கனவு இல்லாமல், கனவுன்னா என்ன? ப்ரீவியஸ் நாம் செஞ்சது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது, கூட எதிர்பார்த்து நிகழாமல் அல்லது நிகழ்ந்தது, இது திரும்ப திரும்ப நம்முடைய மனதிற்குள் வந்து நம்மை ஆட்கொள்வது, அதுதானே கனவாக வருது. இந்த கனவு அப்படிங்கிறது கனவு நனவாகுமா அப்படின்னா ஆகாமலும் போகலாம். அது எப்படிப்பட்ட கனவு, யாருக்கு வரக்கூடிய கனவு என்றெல்லாம் நிறைய டினோஷன்ஸ் இருக்கு. இதில் எல்லாருக்கும் கனவு வரும், எல்லாரும் கனவு காண்பது சகஜம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் நிறைய பேர் கனவை பற்றி சொல்லியிருக்கார். அதில் இது நான் கனா கண்டேன் தோழி, நான் கனா கண்டேன் தோழி, நான் கனா கண்டேன் தோழின்னு திரும்ப 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 அறுதியிட்டு சொல்கிற ஆண்டாள். என்னை போல் யாரும் கனா காணவில்லை, நான் கனா கண்டேன், அந்த கனா எனக்கு பலித்தது, நான் கண்ட கனவு எனக்கு பலிக்கிறது அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிறார். என்ன கனவு, எந்த மாதிரியான கனவு? எல்லாருக்குமே அந்த கனவு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பிலிருந்து வரக்கூடியது தான் அப்படிங்கிறது. ஆனாலும் கனவு வேற, எதிர்பார்ப்பு வேற. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அளிக்குமா, மாற்றம் அளிக்குமா அப்படின்னா கனவு எப்படியோ அப்படியே தான். அந்த கனவிலே நான் கண்ட காட்சி, நான் எதிர்பார்த்து காத்திருந்த காட்சி, அதுதானே கனவாக வருது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறைந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். இது வரைக்கும் பார்த்தோம். இதில் இப்போ ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறது. அதாவது 30 பாசுரங்கள் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பற்றி சொல்கிறது. மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து அதில் என் மனத்துக்கினியானை தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்தரவாய். எல்லாம் கரெக்டு. ஆனால் என்னுடைய மனத்துக்கினியவனானவன் யாரு அப்படின்னா தென்னிலங்கை கோமானை செற்றவன் தான். அவனை பாடுவதற்கு நீ வாய் திறவாய். நம்ம சொல்கிறோம்ல, என்ன வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் அப்படின்னா வாயை திறந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் சுவாமி வாயை திறந்து பதில் சொல்லணும் அப்படின்னா, வாயை திறந்து பதில் சொல்கிற போது தான் அந்த எதிர்வரக்கூடிய ஒலியானது நம்முடைய காதில் யார் பேசுகிறார்களோ அவர்களுடைய காதில் சென்று அடைந்து அது ஒரு பூரணத்துவம் பெறுகிறது. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்திலே திரும்ப போய் அடைகிறது. அதனால தான் அதை சொல்கிறோம். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, நான் கண்ட கனவு எப்படி இருந்தது, தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியவன். அவன் இந்த தென்னிலங்கை கோமானை செற்றவன்னா இதே மகாபாரதத்தில் திரௌபதி ஒரு இடத்துல சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா, இந்த கிருஷ்ணர் வந்து ஒரே ஒரு கனி இருக்கும், அந்த கனி 12 வருடங்களுக்கு ஒரு முறை கனியக்கூடியது. அந்த கனியை பறிச்சுன்னு வந்துடுவான். இந்த கனி திரும்பவும் மரத்தில் ஒட்ட வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் மனசு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் ஆசைகளை எல்லாம் சொல்லு ஐப்பட அப்படின்னு சொல்லச்சு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு வருவா. திரௌபதி கேட்குச்சு, ஐவரும் கணவனாக இருந்தாலுமே என்னை வேறொரு இடத்தில் மனம் நாடுகிறது, எங்கேயோ மனம் லயிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே பழம் போய் ஒட்டிக்கும். இதற்கு பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறார். ஈவன் புலவர் கீரன் கூட வேற விதமான கருத்து சொன்னார். நம்ம கிருபானந்த வாரியார் அவர் ஒரு மாதிரியான கருத்தை சொல்கிறார். பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொன்னார். ஆனால் இவனுடைய பூர்வீகம் பார்க்கணும். யார்? திரௌபதியினுடைய பூர்வீகம்.
அது நம்ம வேற ஒரு கதையில் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த கதையை நான் வந்து ஃபுல்லாக சொல்ல விரும்பலை. ஆணிமாண்டவருடைய கதை அது. ஒரு கிழவன் தன்னை வயதானவனாக இருந்தவன் இளமையாக மாறி தன்னை திருமணம் செய்து கொண்டான். திரும்பவும் வயதானவன் ஆகிவிட்டான். அந்த இளமை தோற்றம் கொண்டவன் யார்? அவன் திரும்ப வருவானா என்றதுதான் அவளுடைய மனதிலே இருக்கக்கூடியது. அதைத்தான் மனம் நாடுகிறது, மனம் நினைக்கிறது. நாடுகிறது நினைக்கிறது, ஏன்னா அது போன பிறவியில் நடந்தது அப்படிங்கிறதுனால அதை எடுத்து அவள் சொல்வது போல. அதே மாதிரி இங்கே ஆண்டாள் கண்ணனை பற்றி சொல்லிண்டே வர செலம் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்டுட்டான் சுவாமி ஆண்டவன். எங்கே? ராமாயணத்தில். அதெல்லாம் மனசு விழைக்கிறது. எனக்கு அதெல்லாம் மனசில் கனவாக இருக்குது, நடக்கணும் போல இருக்குது. முதல்ல பார்த்தோம், வாரணமாயிரம் சூழ வலம் செய்து பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் அப்படிங்கிறதுக்கு மிக அழகானது ஒரு ரீசன். என்ன ரீசன் பார்த்தோம். அதே மாதிரி அந்தரி சூட்ட கனா கண்டேன். என்னுடைய அந்தரி அப்படின்னா இப்போ என்னுடைய நாத்தனார் வந்து எனக்கு தாலி முடிச்சு போடலை. அவள் தான் மாலை மாற்றுவதற்கு கூட இருந்தாள். அவள் அங்கே இல்லை. யாரு? சாந்தா என்னுடைய அந்தரி. அந்த பெண் அந்தரி அப்படின்னா அந்த பெண் அங்கே இல்லை, நாத்தனராக இருக்கக்கூடியவள். அதற்கடுத்து நாம் பார்த்தோம், காப்பு நான் கட்ட பூப்பனை கண்ணில் பல் ஆரத்தி எடுத்து பலவிதமானவர்கள் கதிர் ஒளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் வந்து எதிர்கொள்ள. எப்படி ராமன் நடந்து வரா, அது எப்படி அவளுடைய கனவு இருந்தது, சீதையினுடைய கனவு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிற ஆண்டாள். தாழ்ந்த பந்தற்கீழ் அப்படின்னா நிறை அப்படின்னா கம்ப்ளீஷன் அப்படின்னு அர்த்தம். அந்த பந்தல் எப்படி இருந்தது? ஒரு கம்ப்ளீட்டடாக இருந்தது. அதனால் மதுசூதனன் வந்து ஏன்னா ஒரிஜினல் மதுசூதனன் தானே இல்லையா? ராமாவதாரத்தையாலும் கிருஷ்ணாவதாரத்தையாலும் அவதாரமாக எடுப்பதற்கு முன்னாடி அவன் மதுசூதனாக இருந்தவன். அவன் வந்து என்னை கைப்பற்ற கனா கண்டேன். நான் அப்பயே ராமன் தான் வருவான், வேற யாரும் இந்த வெள்ளம் முடிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அடுத்த பாசுரம். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாடல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மா களில் அந்தான் தன் கைப்பற்றி தீ வலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். இப்போ எல்லாத்தையுமே கனவுலேயே முடிச்சுடுறா ஆண்டாள். பெண்டிங் வைக்கிறதே இல்லை. எதெல்லாம் பின்னாடி நிகழ வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறாளோ, எதையெல்லாம் தான் நினைத்து நடக்காமல் போயிட்டோ. இப்போ நாமளே நினைக்கிறோம் சுவாமி, நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம், எல்லாமே நடந்துடுறதா? எல்லாமே நடக்கிறது இல்லை. பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை. அதுவும் நாம் நினைக்கிறது எல்லாமே ரொம்ப பல விஷயங்கள். அது எப்படின்னா, நன்றாக ஓதிய வைதிகர்கள் வாய் நல்லார் நல்ல மறையோதி. ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. நல்லார் நல்ல அப்படின்னு. நல்லவர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாக மட்டும் போதாது, நல்ல மறை ஓதணும். அது என்ன சுவாமி நல்ல மறையோதி? மறை அப்படின்னாலே வேதம் தானே, சாதாரண வேதம் தானே. என்ன நல்ல மறையோதி அப்படின்னா? நல்ல வேதம் கெட்ட வேதம்னு இருக்கா அப்படின்னா அர்த்தம். ஓதிங்கிறதுக்காக வந்தது நல்லது, மறைக்காக வல்லது நல்லதில்லை. நம்ம நிறைய அது இந்த விஷயங்கள் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் முன்ன பின்ன நிறைய ஸ்லோகங்கள் பார்த்துருப்போம். அந்த பதார்த்தங்கள் எடுக்கச்சே இந்த பதம் வேறொரு பதத்தோட இணைந்து வருவது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இங்கே நல்ல மறை ஓதி அப்படின்னா மறையை நன்றாக ஓதி அப்படின்னு அர்த்தம். வாய் நல்லார் அப்படின்னா வார்த்தைகள் நன்றாக இருக்கணும் சுவாமி. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் வார்த்தை நம்ம பெரியவா வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவார். வாய் வெசா மடி ஏந்திக்கும் அப்படின்னு. வார்த்தைகளை விடக்கூடாது. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் அபசகுணமாக பேசக்கூடாது. எப்படியும் நடக்கிறது நல்லதோ கெட்டதோ நடக்க போகிறது, அதை நாமையே நம்ம வாயால் சொல்லணும் இல்லையா? அதை அபசகுணத்தை நாமையே சொல்லணும்.
அதனால் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாள். அப்படி எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலுமே அபசகுனமாக பேசாமல், கெட்ட வார்த்தைகளை உச்சரிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அந்த நல்லார் யாரு? அதை தான் சொல்கிறார். நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல், மந்திரங்களை கொண்டு பசுமையான இலைகளை உடைய நாணர் புல்லை பரிஸ்தரணமாக அமைத்து சமித்துகளை இட்டு அப்படி ஒன்றா சொல்லிட்டு வர. நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மா களிறு அண்ணான் என் கைப்பற்றி, மிக்க கோபமுடைய யானை போல செருக்காக வரக்கூடிய கண்ணபிரான் என் கைகளை பற்றி அப்படின்னு சொல்கிறான். இங்கே கண்ணபிரான்னா கண்ணன்னு சொல்லிருக்கலாமே, அண்ணான் அவன் அப்படிங்கிறார். யார் அவன்? பாசிலை நாணல் படுத்தி பருதி வைத்து. பருதி வைத்து அப்படின்னா பருதின்னா 2-3 அர்த்தங்கள் இருக்கு. சமித்துகளை வைத்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த தீ மூட்டுறதுக்கு முன்னாடி, சுற்றி வரத்துக்கு முன்னாடி தீ மூட்டணும். அந்த தீ மூட்டுறதுக்கு முன்னாடி பசுமையான இழல்கள் உள்ள நாணல் புல், நாணல் எடுக்கச்சே அது பசுமையாக இருக்கணும், காஞ்சி போயிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு, இப்போ அருணோதயத்துக்கும் சூரியோதயத்துக்கும் இடைப்பட்ட தருணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தருணம் அந்த புல். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதை படுத்து, நாணல் படுத்து பருதி வைத்து அப்படின்ற, பருதி அப்படின்னா பருதி இளவழி, பருதி அப்படிங்கிறது சூரியனுக்கு பேர். பருதி வைத்து அப்படின்னா பருதியை வைத்து கொண்டு, யாரது? சூரிய வம்சத்திலே பிறந்தவன் ராமபிரான். அவன் தன்னுள்ளே வைத்து கொண்டிருப்பவன், சூரியனுடைய தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னா என்னன்னா சூரிய வம்சத்தில் பிறந்தவன். அவன் என்னை கைப்பற்ற வேண்டும். அந்த இடத்துல நான் கனவோடு நின்றுனேன். ராமபிரான் நடந்து வந்துருக்கான், ராமலக்ஷ்மணர் முன்னாடி கிடுகிடுன்னு விஸ்வாமித்திரர் வந்துட்டார், உள்ளே பூந்துட்டார். பின்னாடி என்ன நடக்கிறது என்ன வருதுன்றது அவர் கவலையே கிடையாது. ராமலக்ஷ்மணர்களை பற்றி எந்த இடத்துலையுமே கவலை கிடையாது அவருக்கு. எந்த இடத்துல வசிஷ்டர் வந்து அழைத்து கொண்டு போன்னு கையை பிடித்து தசரதன் கொடுத்தானோ அந்த இடத்திலிருந்து ராமலக்ஷ்மணனை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது. இங்கே வரும்போதும் நான் சொன்னேன், அவசரம் 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 அவசரம், விஸ்வாமித்திரருக்கு படு அவசரம். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறா இவாள்லாம், என்னுடைய யாகத்தை குலைக்கிறா, யோகத்தை இது பண்ணுறா, நான் செய்யும் தவத்தை கலைக்கிறா இவா 3 பேரும் அப்படின்னு தானே கூட்டின்னு வந்தார். சரி, அப்போ 3 பேரும் தவத்தை கலைக்கிறான்னு கூட்டின்னு வந்தார். 3 பேரையும் கொல்ற வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கணும்ல. இல்லை, கிளம்பிட்டார், அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். சரி, கிளம்பினவர் சீக்கிரம் வந்தார், நேரம் வந்தார். முதலிக்குன்னா இருக்கிற கதையெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். முன்னாடி இவர் மட்டும் கதை சொல்லிட்டு வர்றார். பின்னாடி பார்த்தா பசங்களை காணும். பசங்க எங்கடான்னா அகலி சாமி மரத்தில் அகலியோட பேசிட்டு இருக்கா. சரி, அது ஒரு கிடுன்னு வர்றார். உள்ளே வந்தவர் பின்னாடி என்ன நடக்கிறது என்ன இல்லை, அவருக்கு என்ன எய்ம்னா வேற யாராவது இதுக்கு முன்னாடி அந்த வில்லை முறிச்சிட்டாளா? இல்லை இன்னும் முறிக்கல. அப்பா உள்ளே வந்தவொடனே அந்த வில்லை பார்க்குறார். அந்த வில்லை அப்படியே நாம் பார்த்தபடி அன்று பார்த்தது என்று அழியால் அப்படியே இருக்கிறது அப்படிங்கிற மன திருப்தி வர்றதுக்காக தான் இவர் வேகமாக ஓடிவிறார். இப்படிப்பட்டவர்கள் இதற்கு முன்னாடி அவர்கள் எங்க பார்த்தாய்வா? 2 பேரும் ராமலக்ஷ்மணர்கள் வைகுந்தத்தில் பார்த்தது. அதற்கு பிறகு பார்ப்பதற்காக காத்து கிடக்கின்றார்கள். 8 வருடமா 9 வருடமா. அது எப்படிப்பட்ட தருணமாக இருக்க வேண்டும்? நல்லவர் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் மறையோதி. வெறுமே சாதாரணமாக சொல்லிடக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகளோடு சொல்லணும். இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது பிரபந்தம் சேவிக்க சேவை எப்படி சேவிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு முறை இருக்குது. இதை இப்படித்தான் சேவிக்க வேண்டும், இந்த பாசுரத்தை இப்படித்தான் சேவிக்க வேண்டும், இந்த செய்யுளை இப்படித்தான் பாட வேண்டும், இந்த ராகத்தில் தான் பாட வேண்டும்னு ஒன்றுத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி செய்யணும். அதற்கு கூட பலம் சேர்ப்பதற்காக மந்திரங்கள், மந்திர உச்சாடனங்கள் பலம் சேர்ப்பதற்கு.
அந்த உச்சாடனத்தின் உச்சியிலே இருக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல எங்க வேணும், எந்த இருக்கணும், தூய புல், தூப்புல். இங்க நாணல்னு சொல்றது புல் என்னன்னு நமக்கு தெரியும், தர்பை புல். ஏன்னா அதுதான் எல்லா விதமான மந்திர சக்தியும் கொண்டது, கெட்ட வைப்ரேஷனை வெளியே அனுப்பக்கூடியது. அந்த புல்லை பரப்பி நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மா களிர் அண்ணன். மிக கோபமுடையவன். யாரு? எதற்காக கோபமுடையவன்? யானையை போல செருக்கனான் அப்படிங்கிறான். கண்ணனை எங்கேயாவது நீங்க கோபத்தோடு பார்த்திருக்கா சுவாமி? அவதாரத்தில் கண்ணன் எங்கேயாவது கோபப்பட்டிருக்கானா? எங்கேயுமே கோபப்பட்டதில்லை. அவனுக்கு தெரியும், இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் வெல் மேனர்டு. எங்கேயுமே தன் நிலை மறந்து அடுத்தவன் மேல் கோவப்பட்டதே கிடையாது. போகிறான் 99 முறை சொல்லிட்டு போட்டோம். நீ கேட்குறியா? சரி சொல்லட்டும். சிசுபாலன் 100வது முறை வரைச்சே பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் சொல்லட்டும். கிருஷ்ணா எல்லாரும் வழியில் இருக்கா, எல்லாரும் உன்னை தூத்துறா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறா. இந்த குந்தி தேவியே சொல்கிறா, அத்தையே என்ன என்னுடைய 5 பேரன்லையும் பறிச்சுன்னுட்டையே, நீ தானே காரணம்னு. அப்பையும் கோவப்படலை. ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே கோவப்படாத ஒருவன் கிருஷ்ணன். அப்போ என்ன சொல்கிறாங்க? மா களிறு அண்ணான் என் கைப்பற்றி. களிறு அப்படின்னா யானை, அது நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் யானை எப்படிப்பட்டது? ஞாபக சக்தி மிகுந்து உள்ளது. இங்கே ஞாபக சக்தி அதிகமாக கொண்டவனாக காட்டப்படுவோன் ராமபிரான். ராமபிரானுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். அதனால மா களிறு அண்ணான் அப்படின்னா காஷின மா களிர், கோவப்படாமல் இருக்கக்கூடியவன் மட்டுமல்ல, ஞாபக சக்தியை அதிகம் கொண்டவன், அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன். எதற்குமே கோபப்படாதவன், ஆனால் கோபப்படக்கூடியவன். எங்க கோபப்படக்கூடியவன்? தன்னுடைய பக்தர்களுக்கு ஒன்று என்றால் கோபப்படக்கூடியவன். அவன் கோபப்பட்ட இடம் நம்ம பார்த்தோம் இதற்கு முன்னாடி. ஜட்டாயுவை ராவணன் வீழ்த்தி விட்டான் அப்படின்னுச்சே கோபப்பட்டான். அந்த மாதிரி ஓரிரு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய பக்தனுக்காக கோபப்பட்டவன் ராமபிரான். அப்படிப்பட்டவன் என்னுடைய கை தலம் பற்றி தீவலம் என, தீவலம் சுற்றி வரும்போது மந்திரங்கள் ஓதி மறைகள் ஓதி அந்த இடத்திலே நாணலை பரப்பி பரிதி வைத்து சூரியனுடைய ஒளியிலே இவை அனைத்தையும் செய்து என்னை அவன் கைப்பற்ற வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன் தோழி அப்படின்னு இவன் சொல்றான் ஆண்டாள். இதில் இந்த மந்திரங்கள் ஓதி அப்படிங்கிறதுல நம்ம மகா பெரியவாள்லாம் நிறைய வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்லுவாள். உத்தரபாகம், பூர்வபாகம், உத்தரபாகம், அதில் வரக்கூடியது, அந்த புருஷ சுத்தம் மற்ற சுத்தங்களில் வரக்கூடியது, இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ரொம்ப ஃபிலசாபிக்கலாக அவள் கனெக்ட் பண்ணி சொல்வது உண்டு. அடுத்தது அதாவது இந்த தீவலம் வருதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார். சகாய சப்தபதா ஆபூம அப்படிங்கிறதான் யஜுர்வேதம். 7 முறை வலம் வருதல். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்துக்கோங்க, கூடவே இல்லை. நம்ம நாராயணியம் பார்க்கச்சு தெரியும் நமக்கு. போன வாரம் நாராயணியத்திலேயே பார்த்தோம். பகவான் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணுறான், ருக்மிணியை கல்யாணம் பண்ணுறான், சத்யபாமாவை கல்யாணம் பண்ணுறான். அதற்கப்புறம் அடுக்கடுக்காக யார் யாரையெல்லாமோ திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்காக யார் கூடயுமே அவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு தன்னுடைய கடைசி வரையில் அழைத்து கொண்டு போகலை. கையை பிடித்து அழைத்து கொண்டு போனது 12 வருடங்களில் 14 வருடங்களில் 13 வருடங்கள் கையை பிடித்தவன் விடவே இல்லை ராமாவதாரத்தில்.
ஆரண்யம் காடு, நம்மளுக்கு தெரியும் மத்திய பிரதேசமாக விளங்கக்கூடியது காடு. அந்த காட்டுக்கு பாலைவனம், அந்த இடம் பாலைவனம், அதாவது உஷ்ண பூமி. உஷ்ணம் எங்கிருந்து வருகிறது? தீயிலிருந்து வருகிறது. ஸோ தீயை சுற்றி வலம் வந்தவன் அந்த உஷ்ண பூமிக்காக அதை சுற்றி எங்கே ஆரம்பித்தான்? கங்கை கரை மோரார்லஸ் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது. நாசிக் மேற்கு பக்கம் அந்த உஷ்ண பூமியை வலம் வந்து திரும்பவும் கீழே ராமேஸ்வரத்தை ஒரு அரை வட்டம் அடித்து விடுகிறார். கையை பிடித்து கொண்டே பகவான் கூடவே வருகிறான் ஜானகியோட. அந்த பாக்கியம் எனக்கு திரும்பவும் கிடைக்குமா அப்படின்னு நான் கனவில் கண்டுருக்கேன், கனவில் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தொழினான். அகெயின் இங்கே பாருங்க, இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும். நம்ம சாதாரணமாக 7 பிறவி இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறா. இதற்கு பல வியாக்கியான கருத்துக்கள் பல விதமாக சொல்லுவாள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். பகவான்கிட்ட தன்னுடைய பீஷ்மர்கிட்ட, துரோணர்கிட்ட, மற்ற ஆச்சாரியர்கிட்ட, தன்னுடைய சகோதரன்கிட்ட, விதுரன்கிட்ட எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொண்டானான். நான் என்ன தவறு செய்தேன் என்று திருதராஷ்டிரன். ஒவ்வொருத்தரும் வியாசன் கூடவே தான் இருக்கார். 7 பிறவி, அதாவது 49 பிறவிகளை பார்க்க முடியுமா? ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள், தவம் செய்பவர்கள், ஆச்சாரியர் புருஷர்கள் எல்லோருக்கும் தெரிவது 7 பிறவிதான். அதற்கு மேலே தெரியாது. அதற்காகத்தான் எல்லா இடத்துலையும் அதை அறுதிட்டு சொல்கிறா. 7 பிறவி, 7 49 பிறவிதான் அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறார். பகவான் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான் நாம் திருதராஷ்டிரன், கிருஷ்ணா நீ ரொம்ப பொல்லாதவன் கிருஷ்ணா. நான் என்னுடைய ஆச்சாரியர்கிட்ட கேட்டேன், வியாசர்கிட்ட கேட்டேன். என்னுடைய தம்பி எதையுமே என்னிடம் மறைக்க மாட்டான், விதுரன், அவனிடம் கேட்டேன். மற்ற துரோணர், மற்றவர்கள் ஆச்சாரியர்கிட்ட கேட்டேன், கிருபாச்சாரியர், எல்லாரும் சொன்னால் நீ எதுவுமே தப்பு பண்ணலையே பூர்வ ஜென்மத்தில். என்னுடைய 49 பிறவிகளை வரைக்கும் தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்து எல்லாரும் சொன்னால் நீ 49 பிறவிகளுக்கு நீ தப்பே பண்ணலை. ஆனால் உனக்கு எப்படி இந்த 100 குழந்தைகள் பிறந்தது? அந்த 100 குழந்தைகளும் உன் கண்ணெதிரிலேயே மடிந்தனர். கிருஷ்ணா, இது நீ செய்த வினையா அல்லது நான் செய்த தவறா, நான் செய்த வினையா அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான் திருதராஷ்டிரன். கிருஷ்ணனுக்கு யார் எதை கேட்டாலும் அதை விளக்குவது, அதை தருவது, அதற்கு பதில் தருவது, அதுதானே அவனுடைய கடமை. அதனால தான் இங்கே சொல்கிறான் 7 பிறவிக்கும் அப்படின்னு. இவன் சொல்கிறான் கிருஷ்ணன், எல்லார் சொன்னதும் கரெக்டு தான் திருதராஷ்டிரா. நீ இந்த 49 பிறவிகளிலே எந்த விதமான தவறையும் செய்யவில்லை. அதனால்தான் நீ ராஜபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கு முன்னதாக 50வது பிறவியிலே ஒரு கண் தெரியாத புறாவினுடைய இறக்கையை 50 முறை அல்ல 100 முறை நீ பீத்து போட்டதனால், அந்த புறா துடித்து இருந்ததனால் உனக்கு இந்த பிறவியிலே அது வரைக்கும் நீ சேர்த்து வைத்திருந்த ப்ளஸ்ஸு மைனஸு, நல்லவை கெட்டவைகள் எல்லாம் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தன, நல்லவைகள் அனைத்தும். இப்போ இந்த பிறவியில் முன்னாடி வரைக்கும் இந்த 49 பிறவி எல்லா நல்லவைகளும் அழிந்து விட்டன. அது இப்பொழுது உன்னை தாக்குகிறது. நீ குருடனாகி இருக்கிறாய். உனக்கு பிறந்த 100 குழந்தைகளும் உன் எதிரிலேயே மடிந்தனர் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறா இம்மைக்கும் 7 பிறவிக்கும். இப்போ பிறவி, இதற்கு முன்னாடி 49 பிறவி, 50 பிறவி. பற்றாவான்
அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறா, கிருஷ்ணா அதற்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சேன்னா அதற்கும் நீதான் பற்றாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இது ஒரு விஷயம். நீங்கள் இன்னொரு தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைன்னு சொல்கிறா. இந்த 49 தலைமுறைகளுக்கு முன்னாடி தான் கிருஷ்ணாவதாரத்திற்கும் ராமாவதாரத்திற்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு. ஒவ்வொருத்தர் சத்ருகனுடைய வம்சம் விரிந்து கொண்டே வந்தது. ராமாவதாரத்தில் சத்ருகனுடைய வம்சம்தான் விரிவுண்டு வந்தது. அந்த வம்சாவளியினர் கிருஷ்ணாவதாரத்தில் பங்கு கொண்டனர்னு ஒரு விவரிக்கப்படக்கூடிய ஒன்று. அது அதற்கு முன்னாடி நடந்தது. அந்த இடத்தில் பற்று எனக்கு இன்னும் இருக்கு கிருஷ்ணா. எத்தனை 7 பிறவிக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி எப்போன்னு தெரியல, அதற்கு முன்னாடி தான் என்னுடைய ஞாபக சக்தி, என்னுடைய மனம் அதை நாடி செல்கிறது கிருஷ்ணா. அதில் தான் பற்றாக நான் இருக்கிறேன். நம்மை உடையவன் நாராயணன். அவன் எப்படிப்பட்டவன்? நம்மை உடையவன். ஓம் நமோ நாராயணாய என்றது மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் என்ற மூல மந்திரத்தினுடைய விளைவாக வந்தவன் மூல மந்திரத்தையே உச்சரித்து கொண்டு பெருமாளை வணங்கி அந்த பெருமாளுடைய அம்சமாக ஆராதித்து வந்த பெருமாள் தான் யாரு? அந்த நாராயணமூர்த்தி தற்போது இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம். அப்படிப்பட்டவன், நம்மை உடையவன், எத்தனை காலமாக நம்மோடு இருந்தவன், இந்த பிறவிக்கு முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் ராமாவதாரத்தில் என்னோடு இருந்தவன், ராமனோடு இருந்தவன். ராமன் அதை கொடுத்து விட்டான். அப்படிப்பட்டவன் நான் என்னை கைத்தலம் பற்ற வேண்டும். ரங்கமன்னார் என்னை கைத்தலம் பற்ற வேண்டும். ரங்கநாதன் என்னை கைத்தலம் பற்ற வேண்டும். செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். இந்த அம்மி மிதிக்க கனா கண்டேன் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் இருந்ததா எங்கேயாவதுன்னு தெரியுமா? இல்லை. ஆனால் அம்மிங்கிறத ஒரு உதாரணமாக எடுத்துட்டோம்னா, ஒரு ஆகு பெயராக எடுத்துட்டோம்னா, கல். முதல்ல சொன்னேன், அவசரமாக விஸ்வாமித்திரர் அழிச்சுட்டு போனார். அதில் மாரீச்சனை விட்டுவிட்டு சுபாகுவை மட்டும் கொன்று அவர் எங்கே அழைச்சிட்டு போகிறார்? கல்லை, ஒரு சிலையை அங்கிருந்ததை கவனிக்காமல் அவசரமாக மிதிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார் விஸ்வாமித்திரர். அந்த கல் போல் அந்த கல்லையும் நீ உயிர் கொடுத்தவன், அந்த கல்லுக்கும் உயிர் கொடுத்தவன் நீ. அதனால் எனக்கும் என்னுடைய கனவுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் என்னுடைய கைத்தலம் பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். 9வது பாட்டு. வரிசிலை வாழ் முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகத்து அட்ட கரா கண்டேன் தோழினான். ஒருத்தருடைய கை கீழே இருக்கு, ஒருத்தருடைய கை மேலே இருக்கு. எப்போ எந்த கை மேலே இருக்கும் சுவாமி, எந்த கை கீழே இருக்கும்? இல்லையா? நாம் ஒருத்தர்கிட்ட யாச்சகம்னு கேட்குறோம். யாச்சிப்பவனுடைய கை கீழே இருக்கும், யாச்சகன் தருபவனுடைய கை மேலே இருக்கும். அதுதானே தாத்பரியம். இங்கே என்ன சொல்றா? அச்சுதன் கை மேல் என் கை வைத்து அப்படிங்கிறா. அப்போ அவனுடைய கையின் மேலே என்னுடைய கையை வைத்து. இன்னொரு இதை இப்படியே வச்சுப்போம். இன்னொன்று பண்ணுவோம். ஒருத்தருக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். சத்தியம் பண்ணி கொடுக்கச்சே எந்த கை மேலே இருக்கும், எந்த கை கீழே இருக்கும்? யோஜனை பண்ணி பாருங்க. சத்தியம் செய்து கொடுப்பவனுடைய கை மேலே இருக்கும், வாங்குவனுடைய கீழே இருக்கும். இல்லையா? ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா, தோழி இதில் முதல்ல சொல்கிறா வரி சிலை. சிலை என்றால் வில்.
வில்லை போன்ற புருவத்தை ஒத்தவள், வாழ்முகத்து, வரி சிலை வாழ்முகத்து, எண்ணெய்மார், அதாவது எண்ணெய்மார் அப்படின்னா தமையன்மார்கள், எனக்கு முன்னே பிறந்தவர்கள், எனக்கு முன் தோன்றியவர்கள், வந்து எரிமுகம் பாரித்து, எரி அப்படின்னா அக்னியை வைத்து வலம் வந்து என்னை முன்னே நிறுத்தி சிங்கம் போன்ற திருமுகம் கொண்டவன். இங்கேயே சுவாமி சிங்கம் போன்ற திருமுகம் கொண்டவன் ஒரு வார்த்தை வரணும். இங்க ராமாவதாரத்தில் பாருங்க, கிருஷ்ணாவதாரத்தில் பலராமன் கூடையே இருந்துட்டான். ராமாவதாரத்தில் பரசுராமன் கூட இல்லை, நடுவில் ஒரு டேஷ் என்ட்ரி தான் வருது. டேஷ் என்ட்ரி கொடுத்து தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பகவானுக்கு ராமபிரானுக்கு தாரை வார்த்துட்டு கிளம்பிடுறார் அவர். ஸோ அந்த இடத்துல அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பகவானுக்கு கொடுக்குறார். நீ அங்கே வந்து சிவதனுசை தான் முறிச்ச, இந்த என்கிட்ட இருக்கிற விஷ்ணு தனுசு, இதை முறித்து பார் என்று யாரு? பரசுராமன் ராமனுக்கு முன்னே பிறந்தவன். என் கண்முன் அறிமுகன் அச்சுதன் கை எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி என்னை மார்த்தாம் வந்திட்டு. யாரு? அங்கேயே நான் நினைச்சேன். யாரு? சீதையை நினைச்சாளா? நினைச்சு பாருங்க. இது யாரு வந்திருக்கிறது? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இப்பதான் வரோம், இன்னும் புக்ககம் போய் சேரலை பிறந்தாத்துலேருந்து. அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து தடுக்கிறாரே, அது யார் அப்படின்னு நினைக்கச்சே, இவனுக்கு முன் பிறந்தவன். யாருக்கு? ராமனுக்கு முன் பிறந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கு முன்னே தோன்றிய அவதாரம் பரசுராம அவதாரம் இல்லையா? அவன் வந்து என்னை நிறுத்தி, தன்னை முன்னே நிறுத்தி, அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். ஓஹோ, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இவர் வந்திருக்காரோன்னு நான் அப்ப நினைச்சேன். அப்ப நினைச்சதை ஆண்டாள் இப்ப நினைச்சு பார்க்கிறார். கையில் வார் சிலையோடு, யார்? ராமன் தானே சிலையோடு இருந்தவன், வில்லோடு இருந்தவன். என்னை மார்த்தாம் வந்திட்டு, அங்க வந்து எதிர்கொண்டு வந்து எனக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு போனவன் யார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். தனக்கு முன் பிறந்தவன். அப்படிப்பட்டவன் என்னை தன் கை மேல் கை வைத்து எந்த இடத்துலையும் என்னை விட்டுறக்கூடாது, காப்பாற்றணும். எல்லா இடத்துலையுமே பகவான் எப்படிப்பட்டவன்னா, உனக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுப்பான். நான் கை வைத்து அப்படின்னு நான் சொன்ன அஷ்யூரன்ஸ், அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் உறுதியை கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எனக்கு பொறிமுகத்து அட்ட கனாக்கண்டேன் தோழினான். என்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மணமுடிக்க வேண்டும் என்று நான் கனாக்கண்டேன் அப்படின்னு முடிக்கிறார். அடுத்த பாசுரம், குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான். அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் ஒரு இடையன். இடையனாக இருப்பவன் யானை மேல் அம்பாரி வைத்து ஊர் பூரா அழைத்து கொண்டு வரக்கூடியவனாக இருப்பானா? அது யாரால் முடிந்தது? ராமபிரான் ஓர் அரசனால் முடிந்தது. குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் மட்டித்து, அதாவது பேர் அலங்காரத்துடன், பெரிய அலங்காரத்தோட நான் வீதி பூரா வலம் வரணும். அத்தனை பேரும் என்னை பார்க்கணும். யாரெல்லாம் பார்க்கணும்? அத்தனை வேதியர்களும் வேதம் ஓத வேண்டும், மந்திரம் ஓத வேண்டும். மங்கள வீதி வலம் செய்து, அந்த வீதி பூரா நான் நடந்து வரணும். எதில் நடந்து வரணும்? அங்கு அவனோடு உடன் சென்று ஆனை மேல் மஞ்சனமாட்ட, ஆனை மேல் அம்பாரி வைத்து அப்படின்னு ஆனை மேல் வரணும். ராஜ ஊர்வலமாக வர வேண்டும். ஏன்னா ராஜா தான் ஊர்வலமாக வர முடியும். அந்த ராஜ ஊர்வலம் நான் வர வேண்டும் என்று கனவு கண்டது யாரு? சீதை.
அப்படிப்பட்ட அந்த கனவினை நீ எனக்கு தற்போது செய்து வைப்பாய், மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினார். இதற்கு பலவிதமான அர்த்தங்கள், இந்த 10 பாசுரங்களுக்கு 11 பாசுரங்களுக்கு பலவிதமான அர்த்தங்கள், பலவிதமான வியாக்கியான கர்த்தாக்கள். இதே 10 பாசுரங்களை ரொம்ப ஃபிலசாபிக்கல் திங்கிங்கில் எப்படி பகவானோடு இந்த ஜீவாத்மா, முதல்ல நான் அதை தான் ஆரம்பித்தேன், ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறது, அந்த ஐக்கியம் ஆவதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் என்னென்ன, இங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறது என்னென்ன, வீதி வலம் செய்து அப்படின்னா அக்னியை சூழ்ந்து வர்றது, அல்லது வேத மந்திரங்கள் ஓதுறது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவது எப்படி அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே நாம் இதை கொஞ்சம் ராமாவதாரத்தோடு இணைத்து ஆண்டாள் இப்படியும் என ஆண்டாள் சொல்லச்சு சொல்கிறாள், தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தருவாய். நீ வாயை திறக்கணும்னாலே, பாடணும்னாலே அவனுக்கு இனி மனத்துக்கு இனியவனாக இருக்கணும், அவனை பாடுறதுக்கு வாயை திறக்கணும், அவன் அப்படிப்பட்டவன் தென்னிலங்கை கோமானை செற்றவன் அப்படிங்கிற வரிகளை எடுத்துக்கொண்டு நாம் பார்த்துருக்கோம். இப்போது கடைசியில் பலஸ்ருத்தியாக வரக்கூடியது 11வது பாசுரமாக, ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை. இப்போ ஆயனுக்காக, இப்போ நான் கண்ட கனவெல்லாம் யாருக்காக? ஆயனுக்காக. வேயர் புகழ் வில்லிபுத்தூரார் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. தூய தமிழ் மாலை, மனதில் கண்டதை கனவில் அனுபவித்து அப்படின்னா, இப்போ கண்ணனோடு சொல்றதையெல்லாம், இது எல்லாமே நான் அனுபவிக்கணும். எப்போ? இந்த கண்ணனோட. அப்படின்னா இதெல்லாம் நான் எங்கே கனவாக கண்டிருக்கேன்? ராமாவதாரத்தில் கண்டிருக்கேன். ஆயனுக்காக கண்டது, இந்த மாயனுக்காக நான் அனுபவிக்கின்ற மாயன் மணிவண்ணன் தாழ்பணிந்து மக்களை பெறுவார்களேன்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். மாயன் மணிவண்ணன் தாழ்பணிந்துன்னு ஆண்டாளும் பாசுரத்தில் சொல்லியிருக்கார். இப்படியாக ஆண்டாள் நம்முடைய கனவாக, நாம் காணக்கூடிய கனவாக, நாம் நினைக்கக்கூடியதெல்லாம் நிறைவேறும் வண்ணம் நிறைய கனவு இருக்குது சுவாமி. ஆரம்பத்திலேருந்து, பிறந்ததுலேருந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு. அதில் ஒரு 2% நமக்கு நிறைவேறு இருக்குமா அப்படின்னா, அது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசை தான் கேட்டு சொல்லணும். அவர்களுக்கு 2%, 3%, 20% எல்லாமே நாம் சாந்திப்படுத்திக்கிறது. ஆகா, பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சுருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி. சரி, ஓகே, இது நடந்ததா, இது வரைக்கும் நல்லதாக நடந்துடுச்சு சுவாமி, ஆஹா இதுவே பாக்கியம், அடியவங்கள் பாக்கியம் அப்படின்னு நம்மை நாம் தேற்றிக் கொள்கிறோமே அன்றி, நம் கனவுகள், எத்தனை கனவுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் ஆண்டாள் கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி தருபவளாக, தாயாருடைய அம்சமாக, பூமாதேவியினுடைய அம்சமாக விளங்கியவள் பிரார்த்தனை பண்ணுறத நாமளும் பிரார்த்தனை செய்தோமையானால் நிச்சயமாக நம்முடைய கனவுகள் நிறைவேறும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அடுத்ததாக 7ஆம் திருமொழி. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திரு பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ரொம்ப நிறைய சொல்றப்பார் போட்டிருக்கு பெரியாழ்வார். எதை பற்றி? கீதையை பற்றி. பகவான் கீதையை பற்றி நிறைய சொல்லிருக்கார். கீதையை சொன்னவன் பெருமாள், கீதையை அப்படி சொன்னான் இப்படி சொன்னான், அர்ஜுனனுக்கும் பெருமாளுக்கும் நடந்ததெல்லாம் கீதை தான், அதுதான் மகாபாரதத்தினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படின்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தவர். கீதையை சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். பெரியாழ்வார் சொல்கிறார், அதுக்கடுத்தது என்ன? அதுவோ கீதை சொன்ன இடமோ போர்க்களம், போர் புரிவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். சரி, நம்ம போரை பண்ணலான்னு அர்ஜுனன் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டான். அதனால் பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து வாயில் வைத்து ஊதுகிறான். அதுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட பகவான் பாஞ்சஜன்யத்தை எடுத்து வாயில் வைத்து சக்கரவர்த்தி திருமகனாக விளங்கக்கூடியவன்.
மறுபொசித்த வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன். எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது 2 விஷயங்கள். ஏன்னா இதுவும் நம்ம முதல்ல பார்த்தோம், சங்கத்தினுடைய அம்சமாக பிறந்தவன் தான் பரதாழ்வான். அதையே கனவுல நினச்சிட்டு இருக்கா. ராமாவதாரத்திலேயே கடவுளை நினச்சிட்டு இருந்து அதனுடைய அடியற்றி எழுதக்கூடியதாக அந்த சங்கத்தை வாயில் வைத்து பகவான் ஊதுகிறான்னா அவனுடைய வாய்ச்சுவை எப்படி இருக்கும், அதனுடைய வரக்கூடிய வாசனை எப்படி இருக்கும்? இது உதாரணமாக கேட்டாலும் ஆகுபெயராக சொன்னாலும் இதெல்லாம் நடக்குமா? கற்பூரம் நாறுமா? கற்பூரம் வாசனை தருமா? கமல பூ நாறுமா? கமலம், செங்கமலம், தாமரை, தாமரை வாசனை தருமா? திருப்பவள செவ்வாய், பவளம், திருப்பவளம். திருப்பவளம் அப்படின்னா நம்ம நேற்று தான் பார்த்தோம், திரு நின்ற ஊர் அப்படின்னு. மற்ற எல்லாத்துக்கும் திருக்கண்ணங்குடி இப்படி நிறைய ஊர்கள் இருக்கு இல்லையா, திருக்குறுங்குடி. ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் திரு அப்படிங்கிறது ஒரு புனைச்சொல். ஆனால் திரு நின்ற ஊரில் மட்டும் திரு என்றால் அந்த நின்றது யார் என்றால் மகள், திருமகள் மகாலட்சுமி. மகாலட்சுமி நின்ற ஊர் என்று திருநின்ற ஊர் திருவோடு சேர்த்து சொல்லப்படுகிற ஊர். அந்த மாதிரி அதே திரு பவள செவ்வாய். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இருந்தபோது அவர்கள் அனுபவித்த சுவைகள் எனக்கு முன்னாடி நான் மகாவிஷ்ணுவோடு இருந்தவள் அப்படிங்கிறது அறுதியிட்டு சொல்ற ஆண்டாள். நான் முதல்ல கனவு கண்டேன், ராமாவதார கனவு கண்டேன். இப்பயும் அந்த கனவு போகலை. சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு ஒவ்வொரு இதையும் ஆரம்பிக்கிறது, வெண்சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சங்கே 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 அப்படின்னு, சங்கே முழங்கு என்று சங்கநாதத்தை நோக்கி, அதாவது பகவானோடு இருந்த அந்தரங்கமான நாட்கள் எனக்கு கனவில் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளையெல்லாம் நீ உண்மைதானா என்று சொல்ல வேண்டும். கூட இருந்தது யாரு? நீ மட்டும்தான். சங்கே இந்த காரணங்களால் அப்படின்னு காரணத்தை ஒன்றுன்னா சொல்லிண்டே வராவும். வண்ணச் சேர்த்திகை அழகாகும், வாய்முற்றம் அழகாகும், நாற்றம் அழகாகும், கமலப்பூ நாருமின் காதிலே விழுவதெல்லாம் அழகாகும். இப்படி ஒன்றா அழகு சொல்லிட்டு வர. அனுபவம் அப்படிங்கிறது இது எதற்காக இந்த ஒரு பேசிக்கை சொல்கிறா அப்படின்னா, ரொம்ப ஹையாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ஜீவாத்மா ஒரு காலத்தில் அந்த பரமாத்மாவோடு இருந்தது சுவாமி. அந்த பரமாத்மாவோடு இருந்து பரமாத்மாவிலிருந்து பிரிந்து நாம் செய்த கர்மாவினால் கொஞ்சம் கொஞ்சமாக பரமாத்மாவை மறந்து வெகு தூரம் வந்துவிட்டோம். ஆனால் தற்போது நாம் செய்த நல்லது இந்த ஜீவாத்மாவிற்கு உணர்வை கொடுத்து அந்த பரமாத்மாவோடு சேர வேண்டும். நீ இருந்த காலங்கள் பரமாத்மாவோடு இருந்தவை, அந்த மோட்சத்திலே உனக்கு கிடைத்தவை எல்லாம் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத நினைவூட்டுகிறது இந்த ஜென்மா. இந்த ஜென்மாவை எடுத்தது நாம் பகவானை நினைப்பதற்கு, பகவானோடு இருந்த வேலைகளை இந்த ஆத்மா நினைப்பதற்கு. அதையெல்லாம் ரீகேப் பண்ணணும், திரும்பவும் திங்க் பண்ணி பார்க்கணும். அதையெல்லாம் யார் திங்க் பண்ணி சொல்லுவா சுவாமி? சங்கேன்னு ஒரு உதாரணமாக ஒரு அம்பை சொல்றா, அது சங்க அல்ல, ஆச்சாரியன். இங்கே வாப்பா, இங்கே உட்காரு, உனக்கு இதெல்லாம் நீ ஆச்சாரியன் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பவர். அந்த காலத்தில் இருந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் பாருங்க, எல்லாருமே ஜோதிட கலையிலும் வல்லவர்கள். ஜோதிடக்கலை 6 அங்கங்கள், வேத அங்கத்தில் ஒன்றுதான் ஜோதிடம், 6வது அங்கமாக விளங்கக்கூடியது ஜோதிடம்.
அந்த ஜோதிடத்திலே அவர்கள் பார்ப்பது 5ஆம் இடம் 9ஆம் இடம், உன்னுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கு, நீ என்னென்னலாம் பண்ணிருக்க, உனக்கு எந்த ஞானத்தை புகட்டினார், நீ இப்பொழுது ஞானத்தை பெறுவாய், அவனிடம் சேர்வாய். இதையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்றபடி உன்னை தயார் செய்பவன் ஆச்சாரியன். சுவாமியே, ஆச்சாரியரே, குருவே, எனக்கு அதையெல்லாம் தயவு செய்து சொல்லுங்கள். அது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, நான் பெருமாளோடு இருந்த காலங்கள் இந்த ஆத்மா அந்த ஆத்மாவோடு, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இருந்த போதெல்லாம் அனுபவித்ததெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன், எல்லாம் மறைந்து விட்டது, மறந்து விட்டது. அது நாருமா, வாசனையாக இருக்குமா, இல்லை வலிக்குமா, தித்தித்து இருக்குமா, இப்படியெல்லாம் எப்படி இருக்கும்? அதை அடிபணிந்து இந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு தேவை என்பதை முழுவதுமாக விளக்க வருகிறது தான் இந்த 10 பாசுரங்கள். அதாவது 7ஆம் திருமொழியில் கற்பூரம் நாருமோ என்று ஆரம்பிக்கக்கூடிய பாசுரங்கள். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.